இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு மிக அழகான ஒரு பாடல். இந்த திருப்பாடல் 139வது திருப்பாடல். ஒருவேளை யூடியூப்பில் உங்களுக்கு இந்த பாடல் கிடைத்தது என்று சொன்னால், நீங்கள் இந்த பாடலை இந்த ஆராதனையோடு கூட சேர்த்து ஒருவேளை ஆராதனை முன்பாக பின்பாக நீங்கள் இருக்கிற இடத்துல நீங்கள் இந்த பாடலை கேட்கலாம். இந்த பாடல் வரிகள் இப்படி சொல்கிறது: உயிருள்ளவரை பாடுவேன், உயிருள்ள உம்மை பாடுவேன், நான் அமர்வதும் எழுவதும் அறிந்தவா, நான் பேசும் வார்த்தை பேசும் முன்னே அறிந்தவா, உயிருள்ள உம்மை பாடுவேன், உயிருள்ள உம்மை பாடுவேன். இந்த அருமையான ஒரு திருப்பாடல், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, திருப்பாடல் 139வது அதிகாரம். மிக குறிப்பாக இந்த அருமையான திருப்பாடலினுடைய கடைசி வார்த்தையை நம்ம இன்றைக்கி தியானிக்க இருக்கிறோம். திருப்பாடல்கள் 139வது அதிகாரம் 24வது இறைவார்த்தை, சாம்ஸ் 139 verse 24. இந்த இறைவார்த்தை நம்ம வாசிப்போம். முதல் ஆங்கிலத்தில், அடுத்து தமிழில் வாசிக்கலாம். சாம்ஸ் 139 verse 24. திருப்பாடல்கள் 139வது அதிகாரம் இறைவார்த்தை 24. See if my steps are going astray, and lead me in your eternal way. ஓகே, இவ்விலை வைத்திருக்கிறவர்கள் தமிழில் ஒரு முறை கூட அப்படியே சேர்ந்து வாசிக்கலாம். உம்மை வருத்தும் வழியில் நான் செல்கிறேனோ என்று பாரும், என்றுமுள்ள வழியில் என்னை நடத்தியருளும். அன்புக்குரியவர்களே, இந்த திருப்பாடல் ஆசிரியர் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு விண்ணப்பம் வைக்கிறார். என்னென்னா, ஆண்டவரே, உங்களை கஷ்டப்படுத்தக்கூடிய வழியில் நான் சென்று கொண்டிருக்கிறேனா, கொஞ்சம் அதை பாருங்கள், என்றும் உள்ள வழியில் என்னை நடத்தியருளும். ஏனென்றால் ஆண்டவர் இயேசு சொல்கிறாரு, நானே வழி, ஐம் த வே அப்படின்னு சொல்கிறாரு. ஆகவே திருப்பாடல் ஆசிரியர் வழியாக ஒரு விண்ணப்பம் நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் வைப்போம். உங்களை கஷ்டப்படுத்தக்கூடிய, உம்மை வருத்தும் வழியில் நான் செல்கிறேனா என்று பாரும். ஏன்னா திருப்பாடல் 139வது அதிகாரம் இறைவார்த்தை 1 நம்ம அழகாக பாடணும். என்னென்னா, ஆண்டவரே, நீங்கள் என்னை ஆய்ந்து அறிந்திருக்கிறீங்க, நான் அமர்வதை எழுவதை நீங்கள் அறிந்திருக்கிறீங்க, என்னுடைய நினைவுகளை எல்லாம் நீங்கள் தொலைவிலிருந்தே உணர்ந்திருக்கிறீர்கள், நான் படுப்பதையும் நடப்பதையும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள், என்னுடைய வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும் என்று திருப்பாடல் 139வது அதிகாரம் 3வது வசனத்தில், என்னுடைய வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும். ஒருவேளை நான் லெஃப்ட் எடுக்க போகிறேன்னா, ரைட் எடுக்க போகிறேன்னா, ஸ்ட்ரைட்டாக போகிறேன்னா, சென்னை ஆட்டோக்காரங்களை பற்றி ஒரு துணுக்கு சொல்லுவாங்க. என்னென்னா, அவங்க லெஃப்ட்டில் இண்டிகேட்டரை போட்டு ரைட்டில் போகிற மாதிரி ஸ்ட்ரைட்டாக போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ அன்புக்குரியவர்களே, சில நேரங்களில் சில பேர்லாம் குறித்து சொல்லும்போது பூனை மேலே நிற்கிற மதில் போல் இருப்பாங்க, எந்த பக்கம் அவங்க சாய்வாங்க அப்படின்னு தெரியாது. இதெல்லாம் நம்ம மத்தியின் அந்த ஆட்சியில், மாநில ஆட்சியில் சில நேரங்களில் பெரும்பான்மை கிடைக்கல அப்படின்னா நடக்கிற அந்த ட்ராமாஸ் எல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். கணிக்கவே முடியாது இவங்க யாரை சார்ந்தவர்கள். சில பேர்லாம் நான் என்னுடைய உயிர் உள்ளே வரை நான் உங்களோட தான் இருப்பேன், நான் இந்த அரசியல் கட்சியில் தான் நான் இருப்பேன், அல்லது இவர் தான் என்னுடைய ஹீரோ அப்படின்னு சொல்லி சில பேர்லாம் இருப்பாங்க. ஆனால் சில பேர் மாறிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், இன்றைக்கி திருப்பாடல்கள் ஆசிரியர் மிக அழகாக திருப்பாடல் 139வது அந்த இறைவார்த்தையில் 139வது அதிகாரம் 3வது இறைவார்த்தையில் சொல்கிறாரு, என்னுடைய வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும், என்னுடைய வழிகள் எல்லாம் உமக்கு தெரிந்தவையே, நான் நடக்கிறது, படுக்கிறது, என் நினைவுகள், அமர்வது, எழுவது எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிற தேவனாக இருக்கிறீர். அப்போது ஆண்டவரிடத்தில் சொல்கிறாரு, எல்லாமே உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே, நான் உம்மை கஷ்டப்படுத்தக்கூடிய வழியில், உம்மை வருத்தும் வழியில் செல்கிறேனா. சில குடும்பங்கள்லாம் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம், மனைவி கஷ்டப்படுறாங்க அப்படின்னு தெரிஞ்சும் கூட கணவன் அதே வழியில் தான் பயணிப்பார். கணவன் கஷ்டப்படுறாருன்னு தெரிஞ்சு கூட மனைவி அதே காரியங்களை தான் செய்து கொண்டே இருப்பாங்க. குழந்தைகள் அப்பா அம்மாவுக்கு விருப்பம் இல்லாமல் அந்த காரியங்களில் அதே காரியங்களில் தான் அவங்க பயணித்துக்கிட்டே இருப்பாங்க.
இப்போ இன்றைக்கி அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவரை ஆராதனை செய்ய வந்திருக்கிறோம். ஆண்டவர்கிட்ட நம்ம ஒரு விண்ணப்பம் வைக்கிறோம். நம்மையே சுய பரிசோதனை செய்து பார்க்குறோம். செல்ஃப் எக்ஸாமினேஷன் செஞ்சு பார்க்குறோம். நான் கரெக்டான பாதையில் தான் நான் போகிறேன்னா? ஒரு வியாபாரத்தை நடத்தக்கூடியவங்க, ஒரு தொழில் நடத்தக்கூடியவங்க, அல்லது ஒரு ஆசிரியர் பெருமக்கள், அல்லது எந்த துறையாக இருந்தாலும் சரி, ஒரு வேளை இன்றைக்கி தனியார் துறையில் ஒவ்வொரு வாரமோ அல்லது 15 நாட்களுக்கு ஒரு முறையோ அந்த ஃபீட்பேக் மீட்டிங் வைக்கிறாங்க. பங்களவில் கூட இன்றைக்கி ஒருவேளை அன்பியங்கள்லையோ அல்லது பங்கு பேரவை அப்படின்ற காரியங்கள்லையோ அல்லது மறைமாவட்ட நிர்வாகத்திலையோ ஒரு ஃபீட்பேக், நம்ம கரெக்டான பாதையில் தான் போகிறோமா, கரெக்டான வழியில் தான் போகிறோமா, நம்முடைய இலக்கு நோக்கி தான் போகிறோமா, ஒரு விழா கொண்டாடுகிறோம் என்று சொன்னால் அந்த இலக்கு நோக்கி தான் நம்ம பயணிக்கிறோமா? அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த அருமையான நாளிலே ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, ஆண்டவரே என்னை கொஞ்சம் பாருங்கள், நான் கரெக்டான, உங்களை கஷ்டப்படுத்தாத, உங்களுக்கு வருத்தம் கொடுக்காத வழியில் தான் நான் பயணிக்கிறேனா, என்றும் உள்ள வழியில் நீங்கள் என்னை நடத்தி அருளும் என்று. அன்புக்குரியவர்களே, இதே இறை வார்த்தையை நீங்கள் பவுலடியார் மிக அழகாக நம்ம வாசித்த 1 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 1 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 13வது இறை வார்த்தை, தமிழ் ஆங்கிலத்தில் நம்ம இந்த இறை வார்த்தை வாசிக்க போகிறோம். 1 Corinthians chapter 8 verse 13. 1 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 13வது இறை வார்த்தையை நம்ம வாசிக்க போகிறோம். இந்த இறை வார்த்தையை நம்ம முதல்ல ஆங்கிலத்திலும் அதனை தொடர்ந்து தமிழில் நம்ம வாசிக்கலாம். 1 Corinthians chapter 8 verse 13 வாசிக்கலாம். Therefore, if any food will bring my brother to sin, I shall never eat this food, lest my brother or sister fall. ஓகே, தமிழ் இந்த இறை வார்த்தையை ஒளிமைத்திருக்கிறவங்க இணைந்து வாசிக்கலாம். ஆகையால் என் சகோதர சகோதரிகளுள் ஒருவருக்கு நான் உண்ணும் உணவு ஒரு தடைக்கல்லாக இருக்குமானால் இறைச்சியை ஒரு நாளும் உண்ண மாட்டேன். அவர் பாவத்தில் விழ நான் காரணமாய் இருக்க மாட்டேன். அன்புக்குரியவர்களே, பவுலடியார் மிக அழகாக சொல்கிறாரு, என்னுடைய சகோதர சகோதரிகளில் ஒருவர், அந்த சகோதர சகோதரிகளுக்கு ஒருவேளை நான் சாப்பிட்ற சாப்பாடு தடையாக இருக்கும் அப்படின்னா, இப்போ நான் நான்வெஜ் சாப்பிட்றேன், நான் இறைச்சி சாப்பிட்றேன், நான் இறைச்சி சாப்பிட்றேன் அப்படின்றது ஒரு வேளை அவங்களுக்கு தடையாக இருக்கும்னா, நான் இனிமேல் நான்வெஜ்ஜே சாப்பிட மாட்டேன், நான் இனிமேல் இறைச்சியே சாப்பிட மாட்டேன். இப்போ நீங்கள் இறை வார்த்தை நீங்கள் வாசித்திருப்பீங்க. இந்த பின்புலம் என்ன, பின்னணி என்ன அப்படின்னு பார்க்கும்போது, படைக்கப்படக்கூடிய சிலைகளுக்கு படைக்கப்படக்கூடிய அந்த உணவை குறித்து பவுலடியார் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மேலை நாடுகளுக்கு போனவங்களுக்கு தெரியும், யூரோப் கண்ட்ரீஸில் ஸ்பெஷலாக ஒருவேளை நம்முடைய ஆலயத்தில் ஒருவேளை இன்னும் அந்த மாதிரி கட்டுப்பாடுகள்லாம் வந்துச்சு அப்படின்னு தெரில. கடந்த ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த யூரோப் கண்ட்ரீஸில் போகும்போது ஆலயத்திற்குள் நுழையும் போது பார்பர் ஷாப்பில் நீங்கள் ஷேவ் பண்ண போகும்போதும் அல்லது நீங்கள் முடி வெட்ட போகும்போதோ அவங்க துணி ஒன்று போடுவாங்க. ஒன்று சாதாரண டவல் போடுவாங்க, இல்லைனா யூஸ் அண்ட் த்ரோ அந்த துணி போடுவாங்க. ஆலயத்தில் பார்க்கின்ற பொழுது ஏறக்குறைய அந்த யூஸ் அண்ட் த்ரோ அந்த துணியை பெண்கள்லாம் அணிஞ்சிக்கிட்டு இருந்தாங்க, சில ஆண்களும் கூட அணிஞ்சிருந்தாங்க. நான் நினச்சேன் ஏதோ ஒரு ஃபேஷன் போல் இருக்குது, இந்த ஆலயத்துக்குள்ளே போகும்போது அந்த மாதிரி ட்ரெஸ்ஸு தான் போகணும், உள்ளுக்குள்ளே போகும்போது அந்த ஆடை அணிந்து போகணும் அப்படின்னு நினச்சேன். வெளியில் இருக்கவங்களோட கேட்கின்ற பொழுது சொன்னாங்க, யார் யாரெல்லாம் அந்த ஆடை மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குமோ, சில நேரங்கள் அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், ஆடை நம்ம நம்முடைய உடலை மறைப்பதற்காக சிலர் ஆடை அணிந்து வரக்கூடிய நிகழ்வுலாம் பார்த்திங்கன்னா, ஆடை தங்கள் உடலை வெளிப்படுத்துவதற்காக சில ஆடைகளை அணிந்து வருகிறார்கள். அப்போது அந்த மேலை நாடுகளில் சில ஆலயங்களுக்கு போகும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி யூஸ் அண்ட் த்ரோ அந்த ட்ரெஸ்ஸை கொடுத்து கவர் பண்ணிவிட்டு போங்க, ஆலயத்துக்குள்ளே போகும்போது அதுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆடை, நாம் உண்ணக்கூடிய உணவு, அல்லது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய பழக்க வழக்கங்கள் ஒருவேளை மற்றவர்களுக்கு கடவுளை வழிபடுவதற்கு, கடவுளை ஆராதனை செய்வதற்கு தடையாக இருக்கிறது என்று சொன்னால், அந்த காரியத்தை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு பவுலடியார் மிக அழகாக சொல்கிறார். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பரிசோதனை செய்து பார்ப்போம். என் கணவனுக்கோ, என் மனைவிக்கோ, என் குழந்தை செல்வங்களுக்கோ, அவர்கள் ஆண்டவரை ஆராதனை செய்வதற்கோ, ஆண்டவரை வழிபடுவதற்கோ என்னுடைய சிந்தனை, சொல், செயல், என்னுடைய உணவு, என்னுடைய ஆடை ஏதாவது தடையாக இருக்குதா? இதை தான் திருப்பாடல் ஆசிரியர் சொல்கிற, ஆண்டவரே கைண்ட்லி செக், நான் கரெக்டாக தான் போகிறேன்னா, என்னுடைய வழியெல்லாம் கரெக்டாக இருக்குதா? பரிசோதனை செய்து பார்க்க அழைப்பு கொடுக்குறார். அன்புக்குரியவர்களே, எங்களுடைய பங்கில் இந்த அருமையான நாளில் மிக குறிப்பாக ஒரு சில மணித்துளிகளிலும் திருவிழாவுடைய நாட்களிலிருந்து இந்த விழாவுடைய நாட்கள் வரையிலுமாக
ஆண்டவருடைய திட்டத்தை செயல்படுத்துவதற்காக செப உதவியாளர்கள், உடல் உழைப்பாளர்கள், பொருள் உதவியாளர்கள் இவர்கள் எல்லாரையும் நற்கருணைநாதருடைய சமூகத்தில் நான் அர்ப்பணிக்க இருக்கிறேன், சமர்ப்பிக்க இருக்கிறேன். இந்த வழிபாட்டில் பங்கெடுத்து கொண்டிருக்கிற, இந்த ஆராதனையில் பங்கெடுத்து கொண்டிருக்கிற என்னுடைய அன்பு உறவுகளே, நீங்கள் இப்பொழுது உங்களை பரிசோதனை செய்து பாருங்கள். நீங்கள் எத்தனையோ குடும்பத்தில் குழந்தை செல்வங்களுக்கு ஒரு வேலை எக்ஸாம் அப்படின்னு சொல்லி சொன்னால் நிறைய குடும்பங்களை நாங்கள் பார்க்குறோம். ஒரு வேளை அந்த குழந்தைகள் தூங்கிடுறாங்க, ஆனால் அப்பா அம்மா அவங்களுக்காக தூங்குறதே இல்லை. அவங்க தூங்காமல் இருக்கணும், அவர்கள் உடல் நலம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு எக்ஸ்ட்ரா கேர் எடுக்கிறாங்க எக்ஸாம் டைமில். இன்னும் சில அப்பா அம்மாலாம் அந்த குழந்தைகள் படிக்கின்ற கல்லூரி பக்கத்தில் அல்லது கல்வி நிறுவனங்கள் பக்கத்தில் வீடு எடுத்துகிட்டு செய்கிற வேலையில் லீவு போட்டுட்டு அங்கே போய் அவர்களுக்கு உணவு கொடுக்குறாங்க, குறிப்பாக அந்த எக்ஸாம் டைமில். பிரியமானவர்களை, பார்த்து பார்த்து நம்முடைய குழந்தை செல்வங்களுடைய கல்விக்காக, அவர்களுடைய அறிவுக்காக நம்ம வேலை செய்கிறோம். இன்றைக்கி ஒரே இறை வார்த்தை மட்டும் வாசிச்சிருவோம். இன்றைக்கி பவுலடியார் மிக அழகாக சொல்கிறாரு. 1 கொரிந்தியர் 8வது அதிகாரம் இறை வார்த்தை 1 அவர் ஒரு வித்தியாசத்தை அவர் நமக்கு காண்பிக்கிறார். எது சிறந்தது அப்படின்னு சொல்லி இந்த இறை வார்த்தை நம்ம வாசிச்சிருவோம். 1 கொரிந்தியர் 8வது அதிகாரம் இறை வார்த்தை 1. இப்போது சிலைகளுக்கு படைக்கப்பட்டவற்றை குறித்து பார்ப்போம். நம் அனைவருக்கும் அறிவு உண்டு. நம் அனைவருக்கும் அறிவு உண்டு. இது நமக்கு தெரிந்ததே. இவ்வறிவு இருமாப்பு அடைய செய்யும். அறிவு என்ன பண்ணுமா? இருமாப்பு அடைய செய்வோம். நிறைய இன்னைக்கு அறிவு அதிகமானவர்கள் கடவுளை ஆராதனை செய்ய வர்றதே இல்லை, வழிபாடு செய்ய வர்றதே இல்லை. அந்த அறிவை கொண்டு இந்த உலகத்தை எப்படி வெற்றி கொள்ளலாம் என்று சொல்லி சம்பாதிக்கலாம் என்று அந்த அறிவு என்ன பண்ணுதுன்னா அவங்களை இருமாப்பு அடைய செய்கிறது. ஆகவே பிரியமானவர்களே, எப்பொழுது அறிவு எங்கே போய் ஒரு முட்டுச்சந்தில் முட்டி நிற்கிதோ அங்கே ஆண்டவருடைய அந்த வலக்கரம் அவர்களை வலிமையாய் தொடுகிறது. இன்றைக்கி நம்முடைய தாய் திருச்சபையில் இருக்கக்கூடிய மனித நிலையிலிருந்து புனித நிலைக்கு உயர்ந்தவர்கள்லாம் சாதாரண முட்டாள்கள் கிடையாது. எத்தனையோ அறிவாளிகள் இருக்கிறார்கள். டாக்டர்ஸ் ஆஃப் கேத்தலிக் சர்ச், நிறைய டாக்டரின்ஸ் அவர்கள் இன்றைக்கி கொடுத்துருக்குறாங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ அவர்களுடைய அந்த அறிவை கடவுளுடைய சமூகத்திலே கொண்டு வந்து அவர்கள் அர்ப்பணித்தார்கள். என்ன சொல்கிறாரு பவுலடியார்? உங்களுடைய அறிவு உங்களை இருமாப்பு அடையாதபடிக்காக கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அப்போ அறிவு பிரகாரமாக நம்ம கேட்குற கேள்வி என்னென்னா, நான் இந்த ட்ரெஸ்ஸு போட்டால் தப்பா, நான் இந்த உணவு சாப்பிட்டா தப்பா, நான் இந்த பாதையில் பயணித்தா தப்பா? நம்முடைய அறிவு கேள்வி கேட்குறது. அடுத்த அந்த வசனத்தை கண்டினியூ பண்ணுவோம், வாசிப்போம். ஆனால் அன்பு உறவை வளர்க்கும். 2வது வசனம் அப்படியே தொடர்ந்து வாசிங்க. தமக்கு ஏதோ அறிவு இருக்கிறது என்று நினைக்கிறவர் அறிய வேண்டிய முறையில் எதையும் அறிந்து கொள்ளவில்லை. தொடர்ந்து வாசிப்போம். கடவுளிடம் அன்பு செலுத்துகிறவரை கடவுள் அறிவார். பாருங்க பிரியமானவர்களே, அறிவா அன்பா அப்படின்னா பவுலடியார் சொல்கிறாரு அன்பு தான். அறிவு சில நேரங்களில் நம்ம இருமாப்பு அடைய செய்கிறது, சில நேரங்களில் நம்ம தவறான பாதைக்கு நம்மை அழைத்து செல்கிறது. அதனால தான் இன்றைக்கி நிறைய பேர், இன்றைக்கி தாத்தா பாட்டிகள் பாரம்பரிய விசுவாசத்தில் இருக்கக்கூடியவர்களும் ஆலயத்தில் இருக்கிறாங்க. ஒருவேளை சில குறைபாடுகள்லாம் அவங்க சொல்லலாம், ஆனால் அவங்க தான் ஆலயத்துக்குள்ளே இருப்பாங்க. அறிவோடு இருக்கிறவன் நிறைய நேரங்களில் இன்றைக்கி ஆலயத்துக்குள்ளே வரமாட்டான். ஏன்னால் அந்த அறிவை பயன்படுத்தி கொண்டு எப்படி இந்த உலகத்தை ஆதாயமாக்கி கொள்ளலாம் என்று சொல்லி நிறைய நேரங்களில் ரொம்ப ஆண்டவரை விட்டு தொலைவில் இருக்கிறான். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையில் பவுலடியார் சொல்கிறாரு, நீ கடவுளை அன்பு செய்கிறேன்னா கடவுள் உன்னை அறிந்திருக்கிறார். நீ கடவுளை அன்பு செய்கிறாய் என்று சொன்னால் கடவுள் உன்னை அறிந்திருக்கிறார். திருப்பாடல் ஆசிரியர் சொல்கிற, ஆண்டவரே என்னை அறிந்து, நான் அமர்வதை, நான் நடக்கிறத, நான் பேசுகிறதை எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர். நான் கரெக்டான பாதையில் போகிறேன்னா? பிரியமான சகோதர சகோதரிகளே, சில நேரங்களில் வண்டி ஓட்டும்போது நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க, ஒரு வேளை இங்கேருந்து பெங்களூருக்கு போகிறோம், ஒரு சின்ன தப்பான ஒரு டேர்ன் எடுத்துட்டோம்னா ரொம்ப தூரம் போய் சுற்றிட்டு வர வேண்டியதாக இருக்கும். பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க சொல்லுவாங்க, லெஃப்ட் இல்லை ரைட்டு. பிரியமான சகோதர சகோதரிகளே, அப்போ இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்போம், ஆண்டவரை நான் கரெக்டான பாதையில் தான் பயணிக்கிறேன்னா என்னுடைய வழிகளை எல்லாம் பரிசோதனை செஞ்சு பாருங்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என்னுடைய அறிவு ஒரு வேலை இருமாப்பு அடைய செய்கிறது என்று சொன்னால் நான் முட்டாளாகவே இருந்துட்டு போகிறேன் உங்களுடைய சமூகத்தில். அதனால தான் நிறைய மனித நிலையிலேருந்து புனித நிலைக்கு உயர்ந்தவங்கள்லாம் தங்களை பைத்தியக்காரன்னு சொல்கிறாங்க ஆண்டவருக்கு முன்னாடி. ஆண்டவரே, உங்களுக்கு முன்னாடி நான் குப்பை, என்னுடைய அறிவு ஒன்றுமில்லை, என்னுடைய அழகு ஒன்றுமில்லை, என்னுடைய செல்வம் ஒன்றுமில்லை, என்னுடைய பணம் ஒன்றுமில்லை, உங்களுக்கு முன்னாடி நான் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. கண்கள் மூடி கரங்கள் குவித்து உயிருள்ளவரை பாடுவேன்,
நான் எழுவதும் அமர்வதும் அறிந்தவா, நான் பேசும் வார்த்தை பேசும் முன்னே அறிந்தவா, உயிருள்ளவரை பாடுவேன், உயிருள்ள உம்மை பாடுவேன். திருப்பாடல்கள் 139வது அதிகாரம் 24வது இறை வார்த்தையை ஆண்டவருடைய நற்கருணை பிரசன்னம் அன்பாக, ஆண்டவரை என்னுடைய வழிகளை எல்லாம் உம்முடைய சமூகத்தில் நான் ஒப்புக் கொடுக்கிறேன். நான் சரியான என்றுமுள்ள பாதையிலே வழியிலே பயணிக்க எனக்கு அருளும் ஆற்றலும் தாரும் என்று ஒரு சில மணித்துளிகள் மௌனமாக ஜெபிப்போம்.